ஏற்கனவே மனு கொடுத்தாச்சுல மக்களுடைய பிரச்சனைய, அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த விளம்பரத்தால் எடுத்துட்டு மக்களை ஏமாற்றுறீங்க? எவ்வளவு மோசடி என்பதை நீங்க மக்கள் உணர வேண்டும். ஆகவே திமுக என்றாலே மோசடி, மோசடி என்றால் திமுக. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஆக இதை மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் அரசு போடுகின்ற நாடகம். அதற்கு மேல இன்றைக்கு இந்த விளம்பரத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையை விட்டுட்டு ஒரு 4 மூத்த அதிகாரிகளை நியமிச்சு இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்தி விவரத்தை அவர்கள் பேட்டி கொடுக்கணுமா? இவர்கள்லாம் கொடுத்து மக்கள் ஒன்று ஏற்றுக்கல. இந்த 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்திருந்தா தானே மக்கள் ஏற்றுக்குவாங்க. செய்யாம எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக இந்த அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றுகிறார். மக்கள் விழிப்போடு இருங்கள் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.